அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். பெண்கள் மாதம் ரூபாய் 7,000 சம்பாதிக்கலாம். இந்த எல்ஐசி திட்டத்தில் சேருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்ஐசியின் பீமா சகி திட்டம் பெண்களை பொருளாதார சுதந்திரம் பெற்றவர்களாக மாற்றும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 18 முதல் 70 வயதுக்குட்பட்ட பெண்கள் இதன் மூலம் பயன்பெறலாம். எல்ஐசியின் பீமா சகி திட்டம் பெண்களுக்கு அதிகாரமளிப்பதற்கான எல்ஐசியின் பீமா சகி திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி 9 டிசம்பர் 2024 அன்று தொடங்கினார். ஒரே மாதத்தில் இத்திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஒரு மாதத்திற்குள் 50,000க்கும் மேற்பட்ட பெண்கள் இத்திட்டத்தில் பதிவு செய்துள்ளனர். எல்ஐசியின் பீமா சகி திட்டம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 முதல் 70 வயது வரை பெண்களுக்கான வடிவமைக்கப்பட்டுள்ளது. எல்ஐசியின் பீமா சகி திட்டம் என்றால் என்ன? இத்திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பெண்களுக்கு எல்ஐசி முகவர்களாக மாற சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சி பெற்ற பீமா சகி பெண்களுக்கு எல்ஐசி மூலம் 3 ஆண்டுகளுக்கு சம்பளம் அல்லது உதவித்தொகையை வழங்கும் பயிற்சியை முடிந்த பிறகு பெண்கள் எல்ஐசியில் முகவர்களாக பணியாற்றலாம். பட்டப்படிப்பை முடித்த பிறகு எல்ஐசியில் டெவலப்மெண்ட் அலுவலராக வாய்ப்பு கிடைக்கும். 14,000 பெண்கள் திட்டம் தொடங்கப்பட்டு ஒரு மாதம் நிறைவடைந்த நிலையில் பீமா சகி திட்டத்தில் பதிவு செய்தவர்கள் எண்ணிக்கை 52,511 எட்டியுள்ளதாக எல்ஐசி தெரிவித்துள்ளது. இவர்களில் 27,695 பேர் பாலிசிகள் விற்பனை செய்ய நியமன கடிதங்கள் பெற்றுள்ளனர். 14,583 பேர் பாலிசிகளை விற்பனை செய்ய தொடங்கி உள்ளனர். ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் ஒரு பீமா சகி. ஒரு வருடத்திற்கு நாட்டின் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் குறைந்தபட்சம் ஒரு பீமா சகியாவது பணியமர்த்துவது எங்கள் நோக்கம். எல்ஐசி அவர்களுக்கு தேவையான திறன் பயிற்சி வழங்கி தயார்படுத்துகிறது. டிஜிட்டல் கருவிகள் மூலம் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது என எல்ஐசி நிர்வாக இயக்குனர் தலைமை நிர்வாக அதிகாரியான சித்தார்த் மெகந்தி கூறியுள்ளார். 2 லட்சம் பீமா சகி இலக்கு. அடுத்த 3 ஆண்டுகளில் 2 லட்சம் பீமா சகி முகவர்களை நியமிக்க எல்ஐசி இலக்கு வைத்துள்ளது. 10ஆம் வகுப்பு படித்த 18 முதல் 70 வயதுக்குட்பட்ட பெண்கள் இந்த திட்டத்தில் சேர விண்ணப்பிக்கலாம். எவ்வளவு உதவித்தொகை வழங்கப்படும்? எல்ஐசியின் பீமா சகி யோஜனா திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு முதல் ஆண்டில் மாதம் ரூபாய் 7,000 உதவித்தொகை வழங்கப்படும். 2ஆம் ஆண்டில் மாதம் ரூபாய் 6,000 மற்றும் 3ஆம் ஆண்டில் ரூபாய் 5,000 உதவித்தொகை வழங்கப்படும். இது தவிர பெண் முகவர்கள் காப்பீட்டு பாலிசிகளில் அடிப்படையில் கமிஷன் பெறலாம். யார் இத்திட்டத்தில் சேர முடியாது? தற்போதுள்ள முகவர் அல்லது பணியாளரின் உறவினர்கள் இத்திட்டத்தில் சேர முடியாது. அதாவது இப்போது எல்ஐசி முகவராக இருப்பவரின் மனைவி, தத்தெடுக்கப்பட்ட மற்றும் வளர்ப்பு பிள்ளைகள் சார்ந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் பெற்றோர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், மாமியார் உட்பட்ட உறவினர்கள் யாரும் இத்திட்டம் மூலம் பலனடைய முடியாது. மாநகராட்சியின் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கே அல்லது மறு நியமனம் கோரும் முன்னாள் முகவர்களுக்காக இத்திட்டத்தின் கீழ் ஏஜென்சி வழங்கப்படாது. தற்போதுள்ள முகவர்களும் விண்ணப்பிக்க முடியாது. எல்ஐசியின் பீமா சகி யோஜனா திட்டத்தில் விண்ணப்பிப்பது எப்படி? எல்ஐசியின் பீமா சகி யோஜனா திட்டத்தில் சேர அருகில் உள்ள எல்ஐசி அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம். சுய சான்றளிக்கப்பட்ட வயது சான்றிதழ் நகல், முகவரி சான்று நகல், கல்வி தகுதி சான்றிதழ் நகல் ஆகிய ஆவணங்களையும் விண்ணப்பிக்க படிவத்துடன் சேர்த்து சமர்ப்பிக்க வேண்டும். இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது. மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.